Hello friends, welcome to Asova's Chemistry. இந்த வீடியோவில் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக அந்த மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் அப்படின்றது பி பிளாக் எலமெண்ட்ஸ். பீரியாடிக் டேபிளில் பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு இன்னொரு டேர்மில் என்ன சொல்கிறோம்னாக்கா மெயின் குரூப் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். பீரியாடிக் டேபிள் 13th இருந்து 18th குரூப் வரைக்கும் இருக்கக்கூடியது மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். இந்த 13 to 18 குரூப்பில் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது மெயினாக வந்து ஆக்சோ ஆசிட்ஸ். இது பி பிளாக்குக்கே உண்டான ஸ்பெஷல் கேரக்டர் ஆக்சோ ஆசிட்ஸ். ஸோ ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படின்னு இதுக்கு யார் யார் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது தான் பேச போகிறோம். ஜென்ரலாக அந்த ஆக்சோ ஆசிட்ஸ் உண்டான ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா ஹைட்ரஜன் எக்ஸ் டைம்ஸ் இருக்கணும். தென் நான் மெட்டல்ஸ் இசட் டைம்ஸ், அது ஒயிட் ஆட்டம்ஸ் இருக்குது. தென் அதன் வந்து இசட் டைம்ஸ். ஜென்ரலாக இந்த இசட் யாரை நாம் மீன் பண்ணல, நான் மெட்டல்ஸ். பீரியாடிக் டேபிளில் இந்த நான் மெட்டல்ஸு நிறையா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிளாக்கில் இந்த நான் மெட்டல்ஸ் யார் யார் சார் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் நான் மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். அது மெயினாக இந்த ஆக்சோ ஆசிட்ஸ் வந்து நைட்ரஜன் உடைய ஆக்சோ ஆசிட்ஸு, பாஸ்பரஸ் உடைய ஆக்சோ ஆசிட்ஸு, ஹாலஜன்ஸு, அதே போல் சல்ஃபருடைய ஆக்சோ ஆசிட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் 2 வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன். யார் யாருடைய ஆக்சோ ஆசிட்ஸ்னா பாஸ்பரஸ் உடைய ஆக்சோ, சல்ஃபருடைய ஆக்சோ அமைப்பதை பற்றி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்னாக்கா ஹாலஜனுடைய ஆக்சோ ஆசிட்ஸ். ஸோ ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது சார். பாருங்கள், எனி ஒரு நான் மெட்டல். ஸோ இந்த இசட் என்ற நான் மெட்டல் கூட ஒரு OH குரூப். இந்த குரூப்புக்கு தான் பேர் என்ன குரூப் அப்படின்னா கால்டு ஆக்சோ ஆசிட் குரூப் அப்படின்னு பேர். அப்படின்னு பேர் குரூப். ஸோ எனி நான் மெட்டல் அட்டாச் H குரூப் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஆக்சோ ஆசிட் குரூப், நான் ஆக்சோ குரூப் அப்படின்ட்டு மீன் பண்ணுறேன். எக்ஸாம் மெட்டலுடைய ஆக்சைட்ஸ், நான் மெட்டலுடைய ஆக்சைட்ஸு, நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் மெட்டல் ஆக்சைட் ஆர் இந்த இருப்பாங்கனாக்கா அசிடிக்கா இருக்கும் சார். ஸோ அசிடிக் ஆக்சைடு, அசிடிக் ஆக்சைடு. ஸோ நான் மெட்டல் ஆக்சைடு இல்லைனா அசிடிக் ஆக்சைடு. வாட்டரை ஆட் பண்ணுங்க, ப்ளஸ் ஆட் வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு யார் கிடைப்பாங்கனாக்கா ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஆக்சோ ஆசிட் அப்படின்றது கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஜென்ரல் எக்ஸாம்பிள் பேசிடுவோம். எக்ஸாம்பிள் இந்த அசிடிக் ஆக்சைடுன்னா நான் மெட்டல் ஆக்சைடுக்கு எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு CO2. இந்த கார்பன் டை ஆக்சைடு கூட நான் யார் ஆட் பண்ணுறேன்னாக்கா வாட்டர் H2O. நமக்கு யார் ப்ராடக்ட் கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2CO3. இந்த H2CO3 அப்படின்றது கார்போனிக் ஆசிட். சம்டைம்ஸ் இதே SO3 சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. தென் நம்ம H2O ஆட் பண்ணுறோம். நமக்கு யார் ஃபார்மேஷன் ஆகுவாங்கனாக்கா H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது ஃபார்மேஷன் ஆகும். யாருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆக்சோ ஆசிட்ஸுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸு. நாம் மெயினாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இந்த வீடியோவில் ஹாலஜனுடைய ஆக்சோ ஆசிட்ஸை பற்றி பேச போகிறோம். ஸோ ஹாலஜன்ஸ் உடைய ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ், ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ். ஜென்ரலாக அந்த ஹாலஜன் பேர் கொடுக்கணும்னா 17th குரூப் எலமெண்ட்ஸ். பீரியாடிக் டேபிள் 17th குரூப் எலமெண்ட்ஸு. ஹாலஜன்ஸ் எல்லாம் ரெப்ரசன்டட் பை எக்ஸ். இந்த எக்ஸ் அப்படின்றது யார் யார் இருக்காங்கன்னா ஃப்ளோரின், புரோமின் அண்ட் அயோடின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், இந்த 17th குரூப்புடைய கான்ஃபிகரேஷன் NS2 NP5. பாருங்கள், கூடவே யார் இருக்காங்கன்னா N-d ஆர்பிட்டால் இருக்கு. இந்த d ஆர்பிட்டால் நோ எலக்ட்ரான், ஸோ வேக்கண்டாக இருக்கு. இந்த வேக்கண்டால் இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஹாலஜன்ஸ் காஸ்டு பை ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படின்றத காஸ் பண்ணும்.
ஸோ இந்த ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ் மெயினாக எதனால் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னாக்க இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனேற்ற என்ன பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஆக்சிடேஷன் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொன்னோம்? NS2 NP N s ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. தென் n ஆர்பிட்டால் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. n-1 d ஆர்பிட்டால் நமக்கு யார் இருக்காங்கன்னா வேக்கண்டா இருக்கு. s ஆர்பிட்டால் ஜென்ரலா ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்கு. p ஆர்பிட்டால் நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. p ஆர்பிட்டால்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்காங்க. d ஆர்பிட்டால் வந்து 5 டைப்ஸ். d ஆர்பிட்டால் வந்து 5 டைப்ஸ் இருக்கு. 5 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ் s ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. p ஆர்பிட்டால் 5 எலக்ட்ரான்ஸ். p ஆர்பிட்டால் 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஜென்ரலா இன் கிரவுண்ட் ஸ்டேட் இது வந்து GS கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்ல மேக்ஸிமம் வேலன்சி எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு பாருங்க, 1 தான் இருக்கு. இன் கிரவுண்ட் ஸ்டேட்ல மேக்ஸிமம் வேலன்சி 1 தான் இருக்கு. இன்கேஸ் இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். எக்ஸைட்டட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் நடக்கும் பொழுது ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த 2p ஆர்பிட்டால இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னாக்கல d ஆர்பிட்டாலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த டைம்ல நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல மேக்ஸிமம் வேலன்சி 1 தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் நடக்கும்பொழுது மேக்ஸிமம் வேலன்சி அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் யாரை கன்வெர்ட் ஆகும்? 3 கன்வெர்ட். இன்கேஸ் இதுவே செகண்ட் எக்ஸைட்டேஷன் அகைன் எக்ஸைட்டேஷன் நடக்குது. எக்ஸைட்டேஷன் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து செகண்ட் எக்ஸைட்டேஷன் நடக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்ஸும் நமக்கு இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ D2க்கு வரும். இப்போ நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் +3 இருந்து யாரா மாறும் அப்படின்னா +5 அப்படின்றது சேஞ்சஸ் ஆகும். +5. இன்கேஸ் அதை விட இன்னும் நீங்க ஹையரா ஹீட் பண்ணும் பொழுது ஹையரா எனர்ஜியை சப்ளை பண்ணும் பொழுது நமக்கு எலக்ட்ரான்ஸ் இந்த NS ஆர்பிட்டால் இருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் அப்படின்னாக்க n-1 d ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ நமக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் பாருங்க 1 2 3 4 5 6 7 அப்படின்னு மாறும். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட் தேர்டு போகுது. தேர்ட் எக்ஸைட்டேஷன் போகும்போது நமக்கு மேக்ஸிமம் வேலன்சி +7. ஸோ இந்த ஆக்சோசிட்ஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் யார் யார் பாசிபிள்? +1 பாசிபிள், +3 பாசிபிள், +5 பாசிபிள், +7. இது மாதிரி இந்த 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றது நமக்கு பாசிபிள். இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலஜன் வில் பி கிளாசிஃபைட் பை 4 டைப்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் of oxo acids. So generally எத்தனை டைப்ஸா கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க? 4 டைப்ஸா கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. சார் எதை பேஸ் பண்ணி? இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றதை பேஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் வாட் இஸ் த நேம் சார் அப்படின்னா ஹைப்போ ஹாலஸ் ஆசிட். செகண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஹாலஸ் ஆசிட். Third classification halic acid. Fourth classification perhalic acid. General and the perhalic acids. So நமக்கு தெரியும் ஆக்சோ ஆசிட்ஸ் உண்டான ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கிறோம்? எனி நான் மெட்டல் கனெக்டட் வித் OH group. இதுக்கு தான் என்ன பேர் சொல்றோம்? ஆக்சோ குரூப் அப்படின்னு பேரு. ஸோ இந்த Z அப்படின்ற இடத்துக்கு பதிலாக நமக்கு யார் இருக்கணும்னாக்கல இந்த குளோரின், புரோமின், அயோடின் அப்படின்ற ஒரு ஹாலஜன்ஸ் சப்ஸ்டியூட் ஆகிருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பேசுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஹைப்போஹாலஸ் ஆசிட் உண்டான ஜெனரல் எக்ஸாம்பிள் OX. X மீன்ஸ் ஹாலஜன்ஸ் யார் கனெக்ட் ஆகிருக்கும்? OH கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்க ஆக்சிஜன் இந்த ஹாலஜன் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் பாண்டை இந்த ஆக்சிஜனுடைய சார்ஜ் வந்து நமக்கு 1 இருக்கும். -1 சார்ஜ் ஹாலஜன் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது -1. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்பொழுது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1 மாறும்.
இதுவே நமக்கு ஹாலஸ் ஆசிட் வரும்பொழுது சேம் எக்ஸ் ஹாலஜன் OH குரூப்பு OH இது கூட பாருங்கள் டபுள் பாண்ட் O கனெக்ட் ஆகிருக்கும். டபுள் பாண்ட் O நமக்கு இந்த டபுள் பாண்ட் O அப்படின்னா இந்த சார்ஜ் -2 இந்த ஆக்சிஜனுக்கு -1. ஸோ டோட்டல் ஹாலஜன்ஸுடைய சார்ஜ் +3 இது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஹாலஸ் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன் ஹாலிக் வரும்போது சேம் ஹாலஜன்ஸ் கனெக்டட் வித் OH குரூப் அண்ட் டபுள் பாண்ட் O அகைன் டபுள் பாண்ட் O ஹாலஜன் கூட டபுள் பாண்ட் O வரும். இங்கே -2 சார்ஜ், அதே போல் இங்கேயும் -2 சார்ஜ், இங்கே -1 சார்ஜ். ஸோ டோட்டல் நமக்கு என்ன இருக்கும் +5 அப்படின்றது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஹாலிக் ஆசிட். ஹர் ஹாலிக் ஆசிட்ஸ்க்கு சேம் ஹாலஜன்ஸு OH குரூப் இருக்குன்னா இது கூட நம்பர் ஆஃப் OH குரூப் எத்தனை டைம்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் 3 டைம்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள் டபுள் பாண்ட் O இங்கேயும் டபுள் பாண்ட் O அகைன் டபுள் பாண்ட் O. ஓகேங்களா நமக்கு வெரி வெல் ஈச் ஆக்சிஜன் என்ன சார்ஜ் இருக்கும் -2 இங்கே சார்ஜ் -2 இங்கேயும் சார்ஜ் -2 இந்த ஆக்சிஜனுக்கு வந்து -1 இருக்கும். ஸோ டோட்டல் சார்ஜ் +7. ஸோ இங்கே நம்ம பார்த்த மாதிரி பாருங்க +1 +3 +5 +7 அப்படின்ட்டு நமக்கு 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் யார் யார் இருக்காங்க சார்? இந்த ஹாலிக் ஆசிட்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹைப்போஹாலஸ் ஆசிட்டுக்கு எக்ஸாம்பிள் OH கூட யார் இருப்பாங்கனாக்கா குளோரின் Cl. அதே போல் OH கூட புரோமின், ஜென்ரலாக OH கூட அயோடின். ஸோ இங்கே யார் மட்டும் ஆப்சண்ட்னாக்கா ஃப்ளூரின் கூட நமக்கு ஹைப்போஹாலஸ் ஆசிட் கிடையாது. ஓகேங்களா அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹாலஸ் hypohalous completed இப்போ halous ஆசிட்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. எக்ஸாம்பிள் OH Cl O இதுதான் நமக்கு ஹாலஸ் ஆசிட். தட் மீன்ஸ் குளோரின் இருக்கிறதுனால குளோரஸ் ஆசிட். இதை சம்டைம்ஸ் இப்படி கூட ரைட் பண்ணுவாங்க சார், மறந்துடாதீங்க HClO2 இதுவும் எழுதுவாங்க. இங்கே குளோரின் இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு குளோரஸ் ஆசிட். நெக்ஸ்ட்டு ஹாலிக் ஆசிட்டுக்கு எக்ஸாம்பிள் HClO எத்தனை டைம்ஸ் இருக்கணும் 3 டைம்ஸ். ஓகேங்களா ஸோ குளோரிக் ஆசிட். அதே போல் HBrOY இதுக்கு பேர் வந்து புரோமிக் ஆசிட். அதே போல் HBrO இந்த இடத்துல அயோடின் HiO3 அயோடிக் ஆசிட். நெக்ஸ்ட் அதே போல பர்ஹாலிக் ஆசிட். இந்த பர்ஹாலிக் ஆசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் யார் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. எக்ஸாம்பிள் HCl4. ஓகேங்களா பர் குளோரிக் ஆசிட். அதே போல HBrO4 பர் புரோமிக் ஆசிட். அதே போல ஹைட்ரஜன் அயோடின் O4 பர் அயோடிக் ஆசிட். ஸோ இதுதான் நமக்கு ஹாலஸ் ஆசிட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து ஆக்சோ ஆசிட்ஸ் ஹாலஜன்ஸ் உடைய ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த பாஸ்பரஸ் உடைய ஆக்சி ஆசிட்ஸ், அதே மாதிரி சல்ஃபருடைய ஆக்சி ஆசிட்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் சில பேர் வந்து இன்னும் ஷார்ட்கட்டாக ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான வீடியோக்கள் அடுத்த வீடியோவில் இருக்கும். தேங்க்யூ.